ஓகே, ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்தவரே, அப்பா என்று கூப்பிட, டேடியே என்று சொல்ல, ஆவிக்குரிய தகப்பனே என்று சொல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய், அவருடைய முத்திரையின் மூலமாய் எங்களை தகுதிப்படுத்துகிறவரே, தகுதி இல்லாதிருந்த எங்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே தகுதிப்படுத்தி பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையினாலே, அபிஷேகத்தினாலே எங்களை தகுதிப்படுத்தி அப்பா பிதாவென்று கூப்பிட்டு, இதோ இந்த 18ஆம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை நாங்க ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவரே, ஒன்று கூட செய்திருக்கிறீர் அப்பா. யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக, தனித்தனியாக, பேர் பேராக கர்த்தருடைய பிரசன்னம் நடத்துவதாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்க படித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த பூமியில நீர் விரும்புகிற வெளிச்சமாக, உப்பாக இருக்கும்படி கர்த்தாவே எங்களை கிறிஸ்துவுக்கு ஏற்ற பாத்திரங்களாய் பக்குவப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்றைக்கு 3வது லெசனுக்கு வந்திருக்கிறோம். வாட் டிரைவ்ஸ் யுவர் லைஃப்? உன்னுடைய வாழ்க்கைய எது ஆபரேட் பண்ணுகிறது, அல்லது வாழ்க்கையை எது உந்தி கொண்டிருக்கிறது, எது உந்துகிறது? டிரைவிங் ஃபோர்ஸ். அந்த 3வது லெசனை பார்க்கறதுக்கு முன்னதாக 1வது பாடத்துல இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் காட், எல்லாமே தேவனாலே, தேவன் மூலமாக என்று பார்த்தோம். அதனால நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன கிடைக்கும், அதுல சுயநலத்துல வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது. சுயநலத்துல வாழ்க்கை ஆரம்பிக்கிறவர்கள், தாங்க பெருசாக விடும் என்று வாழ்க்கை ஆரம்பிக்கிறவர்கள், தேவனுடைய ஆண்டவருடைய உண்மையான அந்த பர்பஸ், நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. 2வது பாடத்துல யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். நீ பிறந்தது, நீ வெளி பூமிக்கு வந்திருப்பது ஏதோ அதிர்ஷ்டத்தினால, லக்குனால இல்ல. தேவனுடைய தெளிவான பரிபூர்ணமான திட்டத்துல நீ பூமியில் இருக்கிறாய், பூமிக்கு வந்திருக்கிறாய். இன்றைக்கு 3வதாக வாட் டிரைவ்ஸ் யுவர் லைஃப்? இன்னைக்கு வரை பிறந்து நீங்க இதுவரை எது உங்களை மோட்டிவேட் பண்ணி இருக்கிறது? அதுக்கு ஆதாரமாக முதல் வசனம் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். பிறகு இங்க இருக்கிற சிஸ்டர் சுபத்ரா தமிழ்ல வாசிப்பாங்க. ஆனா தமிழ்ல உங்களுக்கு அது புரியுதா பாருங்க, அது வித்தியாசமா இருக்கும். எனவே நான் முதல்ல இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இங்கிலீஷ்ல இப்படி இருக்கிறது. I observed that the basic motive for success is the driving force of envy and jealousy. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவா இருக்கிறதை நான் கண்டேன். ஓகே, அப்போதும் தயவு செய்து நீங்க டைம் எடுத்து பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. முதல் புரியுதா பாருங்க. புரியாது, அப்படியே மொழிபெயர்ப்பட்டிருக்காது. அது எப்படி இருக்க வேண்டியது, அந்த வசனம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா?
I observed that the basic motive for success is driving force of envy and jealousy. பொறாமை மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய பங்கு வகிக்கிறது. எதுக்கு தெரியுங்களா? இப்போ நீங்க ஒரு புதுசா அருமையான 50 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டினீங்கன்னா, நானே என் மனைவி அந்த வழியா நடந்து போனோம்னா உடனே என் மனைவி அல்லது நான் 2 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு, நல்லா இருக்கு அந்த வீடு, ஏன் இந்த மாதிரி நம்ம கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேருக்கு பொறாமைன்னு பேரு. அதான் அந்த வசனம். பிரசங்க 4ஆம் வசனம் படிச்சு பாருங்க, வீட்டுல படிச்சு பாருங்க. நம்ம செய்யற எல்லாமே அநேகருக்கு பொறாமையை தூண்டி விடுகிறது இந்த வசனம் எழுதி இருக்குது. In other words, அநேக சமயத்துல ஜலசியும் envy ஜலசி ரெண்டு ஒரே அர்த்தம் தான். பொறாமை வைத்தறிச்சலுமாங்களே, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அநேக கிறிஸ்துவர்கள் கூட பொறாமையினாலும் வைத்தறிச்சினாலும் தான் கிறிஸ்துவா இருக்கிறோம்ங்கிறது அதனுடைய அர்த்தம். ஆனா அது சரியான டிரைவிங் ஃபோர்ஸ் அல்ல. எவ்ரிஒன்ஸ் லைஃப் இஸ் 27வது பக்கம் புஸ்தகம் வச்சிருக்கிறவங்க 27வது பக்கம் திருப்பிக்கோங்க. பேஜ் 27. எவ்ரிஒன்ஸ் லைஃப் இஸ் driven by something. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நிச்சயமாய் ஒரு சக்தி, ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அவங்களை ஆப்ரேட் பண்ணுகிறது. பை த வே, டிரைவ் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த இங்கிலீஷ்ல டிரைவ் என்கிற அந்த வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்னு டு கைட், அணைத்து செல்லுவது, டு கண்ட்ரோல், கட்டுப்படுத்தி நடத்துவது, டு டைரக்ட். டிரைவ் என்கிற வாட் டிரைவ்ஸ் யுவர் லைஃப், வாழ்க்கையை எது உந்துகிறது, தள்ளுகிறது என்றால் அதுக்கு 3 அர்த்தம். டிரைவுக்கு 3 அர்த்தம். டு கைட், டு கண்ட்ரோல், டு டிரைவ். Whether you are driving a car or nail or golf ball, நாம் எந்த ஒரு பந்து விளையாடினாலும் அங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதாகும். வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் இன் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ ஊழியத்தில் இருக்கலாம், கிறிஸ்துவ இருக்கலாம், பல வருஷம் கிறிஸ்துவனா இருக்கலாம். பட் வாட் டஸ் டிரைவ் யுவர் லைஃப்? எது உன்னை முந்துகிறது? சவுல் ராஜாவை பொறாமை தான் உந்திட்டு இருந்ததாகும். தாவீதுடைய வளர்ச்சியை பார்த்த சவுல் ராஜா, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், சவுல் அழைக்கப்பட்டவர். ஆனா தாவீதுடைய முன்னேற்றத்தை பார்த்தவரால் தாங்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? பொறாமை, ஜெலசி. இது எல்லா கிறிஸ்துவையும் தொடும். அதாவது என்னுடைய சுருக்கம் என்ன, தவறான உந்தப்படுற சக்தியில் நாம் நடத்தப்படக்கூடாது. So what is the driving force in your life? நீ ஜெபிக்கிற, எது உன்னை ஜெபிக்க வைக்குது? நீ பைபிள் படிக்கிற, எது உன்னை பைபிள் படிக்க வைக்குது? நீ சர்ச்சுக்கு போற, what is the driving force? எதுக்காக சர்ச்சுக்கு போற? Right now you may be driven by a problem, a pressure or a deadline. 27ஆம் பேஜ்ல சிலர் இப்போ ரைட் நவ, இப்போ பிரச்சனையினாலே சிலர் உந்தப்படுகிறார்கள் அல்லது அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உந்தப்படுறாருன்னா அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அல்லது கடன் தொல்லை அல்லது பிரஷர் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில பல அழுத்தங்கள், மன அழுத்தங்கள். You may be driven by a painful memory. 1 2 3 முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸை பத்தி சொல்றேன். You may be driven by a painful memory. வாழ்க்கையில, சிறு வயதுல, வாலிபத்துல ஏதோ ஒரு சம்பவம் உன்னை நடந்திருக்கிறது. அது உன்னை பெயின்ஃபுல் ஆக்கி இருக்கு. உனக்கு அது வலி, அடிக்கடி அந்த வலியினால நீ உன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற. அல்லது ஹாண்டிங் ஃபியர், பயங்கரமான பயம். நிறைய கிறிஸ்தவர்களும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, பயத்தினாலதான் அவங்க உந்தப்படலாம். பயம்தான் அவங்கள haunting fear அப்படின்னு இங்கிலீஷ் எழுதியிருக்கு. or an unconscious belief, ஒரு அர்த்த இனம் புரியாத ஒரு நம்பிக்கை. எனிவே,
உலகத்தில் இப்படி பல வித்தியாசங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலையினால் உந்தப்படுகிறவர்கள், மதிப்புக்கு வேல்யூஸ்னால் உந்தப்படுகிறவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கை நடத்துகிறவர்கள், எமோஷன்ஸ். Here are the 5 most common ones. நம்ம 5 முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸ் பத்தி இப்ப நம்ம சிந்திக்க போறோம். நீங்க ஊழியத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவ பல வருஷம் கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, அந்த 5 பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். 27வது பேஜ்ல முதல் பாயிண்ட், many people are driven by guilt. கிறிஸ்துவர்கள் கூட குற்ற உணர்வுனாலேயே குற்ற உணர்வுனால வாழ்நாளெல்லாம் ஓட்டி கொண்டிருக்கிறவர்கள், கழித்துக் கொண்டிருக்கிறவர்கள். குற்ற உணர்வு, எப்பவோ செய்த குற்ற உணர்வு. இரண்டாவது, many people are driven by resentment and anger. கோபத்தினாலையும் பழிவாங்குற எண்ணத்தினாலேயுமே நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு உந்தி கொண்டிருக்கிறார்களாகும். ஜெபிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஆனா they are angry people as well as resentment, பழிவாங்கும் எண்ணத்தை துடிக்கிறவர்கள். முதலாவது, many people are driven by guilt, குற்ற உணர்வு. இரண்டாவது, resentment and anger. மூணாவதாக பேஜ் 29ல many people are driven by materialism, பொருளாசை, பதவி ஆசை, பண ஆசை. இப்படிப்பட்ட ஆசைகள்னால சர்ச்சுக்கு போறதே பொருள் சேர்க்க, சர்ச்சுக்கு போறதே புகழ் சேர்க்க, தேவனை தேடுறது மெட்டீரியல், பெரிய பணக்காரராக. இனி 3வது, அது 4வது, many people are driven by need for approval. அது அதை பத்தி நம்ம அதிகமா சிந்திக்க போறோம். many people are driven by need for approval. என்னை ஏற்றுக்கொள்ளலையே, நான் இந்த ஜாதியில பிறந்தேன், அதனால என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. என் படிப்பு நான் குறைவாய் படித்ததுனால என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. என்னுடைய கலர் பிடிக்கிறதுனால என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. so they are looking for approval. அப்ரூவல்னா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, அதனால அப்படிப்பட்ட 5 காரியம் உங்களோடு சொல்லியிருக்கிறேன். பிறகு அடுத்த 1 2 3 4 5 அடுத்த 5, இன்னைக்கு டைம் எவ்வளவு தெரியல, அடுத்த 5, இப்ப நான் 5 செட்டு சொன்னேன். அடுத்த 5 செட்டு தேவனுடைய ஆண்டவருடைய உன்னதமான பர்பஸ்ல வாழ்கிறவர்கள் அந்த 5 காரியங்களை செய்வார்கள். அது அப்புறமா பார்ப்போம், அதை பத்தி சிந்திப்போம். வாட் டிரைவ்ஸ் யுவர் லைஃப்? உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, நீ ஜெபிக்கிறது, நீ சர்ச்சுக்கு போறது, நீ பரிசுத்தமா வாழறது, வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ்? என்ன உன்னை ஆப்ரேட் பண்ணுகிறது? சோ இப்ப நம்ம என்னது பார்க்க போறோம்? நிறைய கிறிஸ்தவர்கள் 5 வித்தியாசமான டிரைவிங் ஃபோர்ஸ்னால நடத்தப்படுகிறார்கள். அவங்க ஜெபம் பண்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த காரியங்களை நம்ம சிந்தித்து அதில் நம்ம வெளியே வர வேண்டி இருக்கிறது. Alright, point number 1, many people are driven by guilt. அதுக்கு உதாரணம் காயினை பத்தி வாசிக்கும் போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல காயினை பத்தி வாசிக்கும் போது நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், பிறகு சகோதரி அவங்க தமிழ்ல வாசிப்பாங்க. ஒரு லைன் மாத்திரம். ஆண்டவர் காயினை பார்த்து இப்படி சொல்றாரு, you will be a restless wanderer on the earth. வாசிமா. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமா, தேவன் அவருக்கு என்ன சொல்றாரு காயினுக்கு? பை தி வே, காயின் பெரிய சக்சஸ்ஃபுல் மேனாக சாதாரணமா நினைச்சிடாதீங்க. காயின் பெரிய நகரங்களை கட்டினாரு, காயின் பெரிய ராஜாக்கள் தோன்றினார்கள், அதெல்லாம் இப்ப போக நேரம் இல்லை. ஆனா அதே சமயத்துல காயின் குற்ற உணர்வுனாலேயே வாழ்க்கையெல்லாம் காலங்கெடுத்தாக்கும் காயின். அதே போல நிறைய கிறிஸ்துவர்கள் குற்ற உணர்வு, கில்ட்,
மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லை. தேவன் அவர்களை மன்னித்தாருங்கிற நிச்சயம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாருங்கிற நிச்சயம் இல்லை. ஈவன் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏன் மார்ட்டின் லூத்தர் பல சமயங்கள்ல ரெஃபர்மேஷனை கொண்டு வந்த புராட்டஸ்டன்ட்டுக்கு விதை போட்டார் மார்ட்டின் லூத்தர். அவருடைய பயோகிராபி படிச்சீங்கன்னா குற்ற உணர்வுனால பல முறை தாக்கப்பட்டதாக அவர் எழுதுறாராகும். அதனால நிறைய கிறிஸ்தவர்கள் ஈவன் ஊழியக்காரர்கள் குற்ற உணர்வுனால, அதனால் அதுல இருந்து அவங்க வெளியே வர முடியல. அது சரியான பர்பஸ் அல்ல. அதை விட மேலான பர்பஸ் God driven by, ஆண்டவரால நடத்தப்படுகிற அந்த பர்பஸ். அதை நீங்க நம்ம மறந்துடக்கூடாது. We are the product of the past. நம்ம எல்லா மனுஷ சமுதாயம் நமக்கென்று ஒரு ஹிஸ்டரி, சரித்திரம் இருக்கிறது. We are the product of the past. நமக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. அடுத்த லைன் பாருங்க. But we don't have to be a prisoners of the past. சில வருத்தமான துக்கமான சரித்திரம் நமக்கு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அந்த துக்கங்களுக்கும் அந்த தப்பான செயல்களுக்கும் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, கைதிகள் ஆயிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் பிரிசனர்ஸ், கடந்த கால நடந்த அவங்க வாழ்க்கையில நடந்த பல மன்னிக்க முடியாத தவறுகளாலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். அதுல இருந்து நம்ம வெளியே போறோம். We should not be prisoners of the past. We should be the product of the past. கடந்த காலத்துடன் நமக்கு சரித்திரம் இருக்கலாம், ஆனால் அந்த கடந்த கால சரித்திரம் நம்மை அடிமைகள் ஆக்கி விடக்கூடாது. அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட். அதனாலதான் God's purpose is not limited by your past. தேவனுடைய சித்தமும் திட்டமும் உன்னுடைய கடந்த கால ஃபெயிலியர்ல அதை சார்ந்து இருக்கல, இல்ல. அவர் அதை ஓவர் கம் பண்ணுகிறாரு. நான் 28வது பேஜ்ல 28வது பேஜ் எடுத்து திருப்பிக் கொள்ளுங்க. God turned a murderer named Moses into a leader. மோசஸுடைய கடந்த காலம் என்னங்க? மர்டரர், கொலை செய்தான் ஆகும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை அந்த மோசஸுடைய அந்த பாஸ்ட், அந்த சரித்திரத்தை மாத்தி he became a deliverer and leader of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிற, லீடு பண்ணுகிற ஒரு தலைவராக கர்த்தர் மாத்தினார். அதுபோல கிதியன் பயந்த சுவாபம் உள்ளவன், coward named Gideon into a courageous hero. பயந்திருந்த அந்த கிதியனை தேவன் ஒரு கரேஜியஸ் ஹீரோவா மாத்துகிறார், துணிச்சல் உள்ள. சோ கடந்த காலம் உங்களுடைய அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியாது. உன்னுடைய அனுபவம், உங்க அனுபவத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய வருஷங்கள், நீங்க 10 வருஷம் இருக்கும்போது நடந்தது, 15 வயசு வரைக்கும் நடந்தது, 20 வயசு நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் சில ஞாபகம் வரும். ஆனா don't let that make you slave. அந்த கடந்த கால பேட் எக்ஸ்பீரியன்ஸ், மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை என்ன பண்ணக்கூடாது, ஸ்லேவாய் மாற்றக்கூடாது. ஒரு வெறும் சரித்திரமாக தான் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வசனங்களை போட்டிருக்காரு. ஏதாவது வசனம் அடுத்ததான் நான் வாசிக்கிறது 2வது வசனம், சங்கீதம் 32:1. நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி நினைக்கிறேன். அருமையான வசனம், சங்கீதம் 32:1. தமிழ்ல வாசிமா, அப்புறம் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல்கள் எவளுடைய ஆண் பெண் யாரானாலும் சரி, எவருடைய மன்னிக்கை, பாஸ்ட் இஸ் ஓவர், மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் யாரு? எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எஸ், அவன் பாக்கியவான். பாத்தீங்களா? பாஸ்ட் இஸ் கான். அதனால கில்ட்னால கிறிஸ்து வாழ்க்கை நடத்தப்படக்கூடாது. உங்க வாழ்க்கை சில கில்ட் இருக்கலாம், மன்னிக்கப்படாத பாவங்கள், மன்னிக்கப்படாத செயல்கள், மன்னிக்கப்படாத அல்லது நீங்க மற்றவங்களுக்கு செய்தது அல்லது மற்ற உங்களுக்கு செய்தது. Don't let past overrule you. அருமையான வசனம் அந்த சங்கீதத்துல வாசித்தது. அந்த சங்கீதம் இந்த 32:1 இங்கிலீஷ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஐ லைக் இது, இந்த டிரான்ஸ்லேஷன் ஐ லைக் இட்.
what happens for those whose guilt has been forgiven? Guilt மன்னிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆச்சு? அடுத்த லைன், what relief for those who have confessed their sin? பாவத்தை அறிக்கை செய்வருடைய நிலைமை என்னாச்சு? அப்புறம் அந்த கில் வார்த்தை சொல்லுகிறது, they have a clear record. அதாவது ராஜா சுல்ராஜுடைய ரெஜிஸ்டர் புக் ஆண்டவர் திறந்து பார்த்தா, இவ்வளவு நாள அதுல அவன் கொலகாரன், அவன் திருடன், அவன் அப்படி அவன் இப்படின்னு இருந்த அந்த ரெஜிஸ்டர் இருக்கிற அந்த பேஜ் தேவன் மன்னித்ததுனால கிளீன் பேஜ், கிளீன் ரெக்கார்டு. ரெக்கார்டுன்னா அவருடைய ரெக்கார்டு திருப்பினா, ராஜா சுல்ராஜுடைய ரெக்கார்டு திருப்பினா அந்த பேஜ்ல எந்த விதமான கில்ட்டும் கிடையாது. காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டார். சோ நீங்க உங்களில யாருமே கடந்த காலம் மன்னிக்க முடியாத எந்த செயல் செய்திருந்தாலும், பார்த்திருந்தாலும், செய்திருந்தாலும், சொல்லியிருந்தாலும், அதனால நீங்க that should not be the driving force in your Christian life. அடுத்த செகண்டாக, many people are driven by resentment and anger. resentment, anger, கோபம், அப்புறம் resentment, பழிவாங்குற எண்ணம். எனக்கு இப்படி பண்ணினதுனால, என்னை இப்படி பேசினதுனால, என்னை இப்படி நடத்ததுனால நான் அவர்கள் மேல கோபமா இருக்கிறேன், அவளை பழி வாங்குவேன். இது நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, ஈவன் ஊழியக்காரர்கள் இருக்காங்க. என் வாழ்க்கையில் இது இருந்துதாகும். So we should not be driven by resentment or anger. We should be only driven by God. அவருடைய உன்னதமான purpose, ஆண்டுடைய சித்தம். purposeனா ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய அந்த நோக்கத்தோடு கூட நான் நடத்தப்பட வேணும். So instead of releasing their pain through forgiveness, resentment என்று சொல்லுகிற பழிவாங்குற எண்ணத்தையும், anger கடந்த காலத்தில் நடந்த anger கோபம் என்ன சொல்ல அந்த அதையும் எப்படி அது வெளியே வர்றது? மன்னிக்கிறது மூலமாக, through forgiveness. யார் உங்களுக்கு மன்னிக்க உதவி செய்வார்? பரிசுத்த ஆவியானவர், வேத வசனம், பரிசுத்தவான்கள். உங்களுடைய நீங்க ரெசன்மெண்ட் உள்ள கிறிஸ்துவா இருப்பீர்களானால் அல்லது ஆங்கர் கிறிஸ்துவா இருப்பீர்களானால் யாரையாவது அணுகுங்க, யாருக்கிட்ட போய் சொல்லுங்க, மனம் விட்டு சொல்லுங்க. எனக்கு அடிக்கடி கோபம் என்னை பிரச்சனை பண்ணுது, என்னால மன்னிக்க முடியாது, நான் கஷ்டப்படுகிறேன். உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு உள்ள வைத்துக் கொண்டு நல்லவங்களை போல் நடிக்காதீங்க. அப்படி அந்த நடிப்போடு கூட செய்யற ஜெபமும், அந்த நடிப்போடு செய்கிற பரிசுத்த வாழ்க்கையும் அது பரிசுத்த வாழ்க்கை அல்ல. அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? காட்ஸ் பர்பஸ், ஆண்டுடைய அந்த நோக்கத்தை நீங்க பற்றிக்கொள்ள முடியும். many people they rehearse it over and over. rehearseனாங்க டிராமா நடிக்கும் போது ஒரு சீனை திரும்ப திரும்ப நடித்து காட்டுறாங்களே, அதுக்கு பேர் ரிஹர்சல். நிறைய சமயத்துல அந்த அந்த மன்னிக்க முடியாத தன்மை மறுபடியும் மைண்ட்ல ரிஹர்ஸ், அப்படி இப்படி சொல்லிட்டாரு, இப்படி நடத்திட்டாரு, இப்படி பண்ணாரு, இப்படி பண்ண என்று அதை ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். நோ, அது that is the driving force. உன் வாழ்க்கையை சர்ச்சுக்கு போற, வெளியே வந்த உடனே அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, பைபிள் படிக்கிற, அது மூடின உடனே அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ற, ஜெபம் முடிச்சோன்னு, ஜெபம் முடிக்கிற முன்னாடியே அது ஞாபகம் வந்தது. We should be people must come out of resentment and anger. அந்த கொடூர கோபத்திலிருந்தும் பழிவாங்க எண்ணத்திலிருந்தும் வெளியே வந்த போதர்களாக, கிறிஸ்துவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். 28th பேஜ்ல, resentment always hurts you more than does the person you resent.
அந்த லைன் பாருங்க 28வது பேஜ்ல, resentment always hurts you more than it does the person you hurt you. தமிழ்ல சொல்றேங்க நீங்க, உன்னை யாரு காயப்படுத்தினாங்களோ அவங்க உன்னை காயப்படுத்திட்டு போயிட்டாங்க, அவங்க காயமாகல. இப்போ நீ உன்னையவே காயப்படுத்திக் கொள்ளுகிற. எதை வச்சுட்டு? அவங்க காயப்படுத்தினது, அதையவே குத்தி குத்தி. Resentment always hurts you more than it does the person you hurt. அதனால் அதிலிருந்து வெளியே வர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. வசனம், வேத வசனம் உதவி செய்வதாக. While your offender has probably forgotten the offense, உனக்கு தீங்கிழைத்தவன் மறந்து கூட போயிருக்கலாம், ஆனா நீ 6 மாசமா 6 வருஷமா 6 வருஷமா இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்கிற. அதனால உனக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சரியாய் ஜெபிக்க முடியல. ஜெபம் கடமாங்கிற நிலைமையா நிறைய கிறிஸ்தவர்கள் கடன் வாங்கி ஜெபத்தை கடன் வாங்குறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னால ஜெபிக்க சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வர்றீங்க? என்னால ஜெபிக்க மத்தவங்க கிட்ட ஜெபிக்கிறது, மத்தவங்க கிட்ட ஜெபம். என்னால ஒருத்தரை மன்னிக்க முடியலன்னா என் ஜெபம் கேட்காது. உடனே நான் அந்த மன்னிக்க முடியாத தன்மைய அதைய சரி பண்ணாம ரூபி மார்கரெட்டுக்கு எழுதுறது, தயவு சிஸ்டர் எனக்காக ஜெபிங்க, எனக்கு ஜெபம் முடிக்க மாட்டேங்க, நீங்க எனக்காக ஜெபிங்கன்னு. அந்த மாதிரி ஜெபிச்சா மாத்திரம் எனக்கு வந்துடுமா? வராதுங்க. நான் சரி செய்ய வேண்டியதை நான் சரி செய்ய வேணும். ஐயா, நமக்கு கணக்கு சொல்லி கொடுக்கும் போது கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்து பழக்கிட்டாங்க. ஓ ஓகே, கடன் வாங்கி கழிக்க சொல்லி கழிக்கிறதுக்கு சின்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல கடன் வாங்கி கழிக்கிறது பக்கத்துல கடன். அதனால கடன் வாங்கி ஜெபிக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இடத்துல கோபுரங்களும் கட்டி வச்சுட்டாங்க, கடன் வாங்க ஜெப கடன் வாங்குற மாதிரி. சகோதரனே சகோதரிய, ஊழியக்காரனே ஊழியக்காரிய, உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ், ஓகே. ஆகையினால your past is past. 28வது பேஜ்ல முடிந்தது முடிந்தது. அதை மறுபடியும் பரட்டாதீங்க, திருப்பாதீங்க, அதுக்கு போகாதீங்க. nothing will change it. பாஸ்ட் கடந்த காலத்தை எதுவும் மாற்ற முடியாது. ஆண்டவர் தான். you are only hurting yourself with your bitterness. உன்னுடைய bitterness, அந்த கசப்பான அனுபவத்தினால உன்னை நீயே காயப்படுத்த வேண்டாம். to your own sake learn it and then let it go. இப்ப அதுக்கு ஒரு வசனம் வாசிக்க போறோம். 3வது வசனம், யோபு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். அந்த இடத்துல கோபங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்குது. இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். to worry yourself to death with resentment. பழிவாங்குதல், பழிவாங்குற துடிக்கிற கிறிஸ்தவர்கள் சென்ஸ்லெஸ் பீப்புள்னு என்ன நான் வச்சிருக்கிறேன். இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறது. பழிவாங்க துடிக்கிற கிறிஸ்தவர்கள் ஈவன் ஜெபத்திலேயே பழிவாங்க ஜெபிக்கிறது. என்னுடைய ஏர்லி கிறிஸ்டியன் லைஃப்ல நான் கிறிஸ்துவனாய் ஒரு சில காலங்கள்ல நான் ஜெபம் பண்ணது எதுக்கு தெரியுங்களா? பழி வாங்குறதுக்கா. இயேசு கிறிஸ்து பழி வாங்குவாரு. அதனால உடனே அவர் என் ஜெபத்தை கேட்டு பழி வாங்குவாரு. இல்ல சென்ஸ்லெஸ் அது. முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? many people are driven by guilt. இரண்டாவது என்ன பார்த்தோம்? many people are driven by anger and resentment. மூணாவது
many people are driven by fear. பயத்தினால, பயம். கிறிஸ்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அந்நிய பாஷையும் பேசுவார்கள், ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பயம், பயத்திலிருந்து சரியா அவங்க வெளியே வரல. பயம் ஒரு பயங்கரமான விசுவாசத்துக்கு எதிரி பயமாகும். Their fear may be the result of a dramatic experience. ஏன் அந்த நபர் அப்படி பயப்படுகிற மனுஷனா மாறினது? அவன் வாழ்க்கையில் என்னமோ சம்பவம் நடந்திருக்கு. சிறு வயசா இருக்கும் போது, வாலிபனா இருக்கும் போது ஏதோ ஒரு சம்பவம், dramatic experience, ஒரு டிராமா போல ஒரு அனுபவம் நடந்ததுனால அந்த நபர், அந்த கிறிஸ்துவன் எப்ப பாரு பயம், எதை சொன்னாலும் பயம். ஆண்டவரோட ஒரு ஊருக்கு போக சொன்னா பயம், வசனத்தை வசனம் பேசினா பயம். பயத்தினால, பயம் என்கிற மோட்டிவேஷனால நாம் நடத்தப்படக்கூடாது. பயத்துக்கு பதிலா ஆண்டவர் என்ன தந்திருக்காரு? தீமோத்தேயுல வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல, பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் தெளிந்த புத்தி ஆவியை. தேங்க்யூமா. பலமும் தெளிந்த புத்தி ஆவியும். அதனாலதான் நம்ம நடத்தப்படணும். பயத்தினால நடத்தப்படக்கூடாது. பலமும் தேவ பலத்தினாலையும் தேவனுடைய தெளிந்த புத்தியினால் நடத்தப்படுகிற, அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்குத்தான் பரிசுத்தவான்கள் நமக்கு உதவியா இருக்கிறாங்க. அதற்காகத்தான் வேத புஸ்தகம் நமக்கு தந்திருக்கிறது. அதற்காக நிறைய நல்ல நல்ல மற்ற புஸ்தகங்களை ஆண்டவர் நீதிமானுடைய புஸ்தகங்களை தந்திருக்கிறாரு. Regardless of the case, for fear-driven people often miss great opportunities. அந்த 28ஆம் பேஜ்ல, regardless of cause, fear-driven people often miss great opportunity. சந்தர்ப்பம், நல்ல நல்ல ஆசீர்வாதான சந்தர்ப்பங்கள் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் அனுப்புகிறார். ஆனால் இந்த பயத்தினால கட்டப்பட்டு கிடக்கிற கிறிஸ்துவர்கள் அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை இழந்து விடுகிறார்கள். சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில, பயத்தினால எந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்கன்னு, பயத்தினால எந்த நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டீங்கன்னு. நான் உங்களை சொல்லிட்டு இருக்கும் போது என் வாழ்க்கையில ஞாபகம் வருகிறது. 2000 அந்த 2000 வருஷத்துல நான் குடும்பமாக கனடாவுக்கு போயிருந்தேன். அங்கே 75 வருடமாய் நடத்தப்படுகிற ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்றதுக்கு எனக்கு தருணம் கிடைச்சது. இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த அருமையான தருணத்தை பயத்தினால நான் இழந்துட்டேன். பயம் அநேக ஊழியக்காரருடைய ஊழியத்தை, அநேக கிறிஸ்துடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீ பயப்பட கிறிஸ்துவனா இருப்பாயானால், விசுவாசியா இருப்பாயானால், ஆண்டவரே, I don't want to be driven by fear. பயத்தினாலே நான் நடத்தப்படுகிற போதகனாக கிறிஸ்துவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே சொல்லுங்க. நிச்சயமாய் இந்த பயத்திலிருந்து ஆண்டவர் உன்னை நிச்சயமாய் விடுதலை பண்ணுவாராக்கும். Fear is a self. 29வது பேஜ் முதல் பக்கத்துல, fear is a self-imposed prison. எழுதி வச்சுங்க. Fear is a self-imposed prison. பயம் என்பது தன்னைத்தானே போட்டுக்கொள்ளுகிற சிறை, ஜெயில். யாரும் அதிகமா பயப்படுகிறார்களோ அவர்கள் தங்களை தாங்களே
சிறைக்குள்ள சிறை கைதிகளாய் ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோசே ஆண்டவர் சந்திக்கிறாரு முள்செடியில. வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புறேங்கிறாரு. மோசே பயப்படுகிறார். படிச்சு பாருங்க யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல. பயம். Fear is a self-imposed prison that will keep you from becoming what God intends for you to be. அவர் உன்னை எதை செய்ய சொல்லி எதிர்பார்க்கிறாரோ அதை செய்ய முடியாதபடிக்கு நீ நோ என்று சொல்லுகிற பயப்படுகிற விசுவாசியாய் போதகனாய் இருக்கக்கூடாது. So we should not be driven by fear. தேவ பயம் வேணும், ஆனா மனுஷ பயம் கூடாது. தேவ பயம் வேணும், ஆனால் நஷ்டம் வந்துருமே என்று பயந்துடக்கூடாது. தேவ பயம் வேணும், ஆனால் கஷ்டம் வந்துடும் என்று பயந்துவிடக்கூடாது. கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், ஆனால் கர்த்தர் இருக்கிறார். You must move against it with the weapons of faith. பயத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 2 வெப்பன், faith and love. விசுவாசமும் அன்பும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே fill me with faith, fill me with love. ஆண்டவரே என்னை விசுவாசத்தால் நிரப்புங்க. நான் பயப்படுகிறேன், என்னை உம்முடைய அன்புனால நிரப்புங்க. இந்த பயனை விட்டு வெளியே அன்பு பயத்தை வெளியே என்ன பண்ணும்? வெளியே தள்ளும். எஸ், இப்பவே நீங்க ஜெபிக்கலாம், இப்பவே நீங்க ஆவியானவர்கிட்ட சொல்லலாம். நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, பயம் என்ன பல விதங்களை தொல்லை கொடுக்குது, தொந்தரவு பண்ணது, என்னை விடுதலை பண்ணுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை விசுவாசத்தினாலும் அன்பினாலும் பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கன்னு சொல்லுங்க. அது இப்பவே நடக்கும், நாளைக்கு இல்ல. வீட்டுக்கு போய் பலங்கால் ஜெபிக்க வேண்டியதில்லை. இப்பவே நீங்க முழுமனதாய் சொல்லுவீர்களானால் உங்க வாழ்க்கையில வித்தியாசம் வரும். ஆல்ரெடி அதுக்கு 4வது வசனம் வாசிக்க போறோம். 4வது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை. அன்பிலே பயமில்லை. எந்த அன்பு? மனுஷ அன்பு அல்ல. God's love, Holy Spirit love, Jesus love. தெரியுமா? அந்த Holy Spirit love என்னன்னு தெரியுமா? ஆண்டவருடைய அன்பு என்னன்னு தெரியுமா? அன்பிலே பயமில்லை. வாசிங்கம்மா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த வசனம், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வசனம் வேணும்? இதுக்கு மேல என்ன திருக்குறள் வேணும் உங்களுக்கு? சிலருக்கு திருக்குறள் சொன்னதான் புரியும், வசனத்தை சொன்னா புரியாது. இல்லைங்க, இது தேவனுடைய வார்த்தை. வாசித்த அந்த வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அருமையான மனப்பாடம் பண்ணுங்க, அதை மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, விடுதலை ஆயிடுவீங்க. இந்த வாரத்திலேயே விடுதலை, இந்த நாளிலேயே விடுதலை, இந்த மாதத்திலேயே விடுதலை. கொரோனாவை நினைச்ச பயம் வருதா? மூணு முறை நான் வெளியே இந்த கடந்த மாசம், இந்த ஜூலை மாதம் 3 முறை நான் வீட்டை விட்டு கோயம்புத்தூருக்கும் ஈரோடுக்கும் இன்னும் சில இடங்களுக்காக போக வேண்டியிருந்தது. வெளியே போக நினைச்சேன்னு எனக்கு என்னதான் ஞாபகம் வந்தது? என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது? ரேடியோவில் சொல்றது, டிவியில சொல்றது, முக்கியமா இருந்தா மாத்திரம் வெளியே போங்க, இல்லைன்னா போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்களா? நீங்க கேட்டீங்களா? அடிக்கடி சொல்லலாம், போன்லயும் வருதா. அவசியம் இருந்தா மாத்திரம் போங்க. எனக்கு அவசியம் ரொம்ப பொத்துட்டு இருக்குது, போயாகும். பயம். உடனே என்ன பயம்? வெளியே போனோம்னா கொரோனா புடிச்சுட்டா. அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க? மாஸ்க் போடுங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? கைகளுங்க. அதுக்கு மேலேயும் பிடிக்குமா? மாஸ்க் போட்டு கைகள் அப்புறம் பிடிச்சாலும் பிடிக்குமா?
அப்புறம் கேளுங்க, மாஸ்க்கும் போட்டேன், கையும் கழுகுனேன். அதுக்கு மேல் சொன்ன, ஆண்டவரே நீங்க பயத்தின் ஆவியை வெளியெடுக்கிற தெய்வமே, விசுவாசத்தை தாருங்க. வெளியே போனேன், திரும்பி வந்தேன், வெளியே போனேன், திரும்பி வந்தேன். பயம் விசுவாசத்தை வெளியே தள்ளும், விசுவாசம் பயத்தை வெளியே தள்ளும். ஹல்லேலூயா. ஆல்ரைட், நாலாவது பாயிண்ட். many people are driven by materialism. நீங்க உங்க வாழ்க்கை எது உங்க வாழ்க்கை எது உங்களை உந்தி கொண்டிருப்பது? what drives your life? உங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, உங்க அன்றாட வாழ்க்கை, what drives? is it materialism? பொருளாசை. நிறைய பேர் அவங்க உயிரோடு இருக்கிறதே பொருள் சேர்க்கிறதுக்காக, பணம் சேர்க்கிறதுக்காக, மெட்டீரியல். their desire is to acquire, நிறைய சேர்க்கணும். their desire becomes the whole goal of their life. ஆண்டுடைய சித்தம் செய்யறதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் materialism. This drives to always what more is based on the misconception that the having be more will make me more happy. நிறைய பணம் இருந்தா நிறைய மதிப்பு வரும்னு பிசாசு நமக்கு சொல்லுவான். நிறைய பணம் இருந்தா நிறைய மதிப்பு வரும். நான் முக்கியமான அந்த கீழே அந்த 29ஆம் பகுதியில மூணு முக்கியமான வார்த்தை உபயோகிச்சிருக்கு பாருங்க. நிறைய பணம், நிறைய சொத்து, நிறைய இருந்தா I will become more happy. ரெண்டாவது I will become more important. மூணாவது I become more secure. அந்த மூணுக்கு நான் தமிழ் அர்த்தம் சொல்றேன். நிறைய பணமும் நிறைய சொத்து இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படி ஒரு நினைப்பு. அப்புறம் நான் ரொம்ப முக்கியமானவன்னு எல்லாரும் என்னை கருதுவாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு. I become more important. நிறைய சொத்து, நிறைய பணம், வசதியோடு இருந்தேன்னாக்கா I'll be more important person. இல்ல. மூணாவது I'll be more secure. பாதுகாப்பான இருப்பேன். மூணும் அந்த 29ஆம் பேஜ்ல 3 வார்த்தை இருக்கு. அந்த 3 வார்த்தை எழுதிங்க. more happy, more important, more secure. செக்யூர்னா நிறைய சொத்தும் வதவும் எல்லாம் வதம் இருந்ததுனாக்க எனக்கு எல்லா பாதுகாப்பு உண்டு. இல்ல, God is your security. அவர் தான் நம்முடைய உண்மையான செக்யூரிட்டி. Hallelujah. Possession only provide temporary happiness. ஏராளமான சொத்து சேர்த்தீங்கன்னா it's a temporary happiness தான் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து வேண்டான்னு சொல்லல, ஆனா அதுக்காக வாழக்கூடாது. Because things do not change, we eventually become bored with them. Then what? A newer, bigger, better versions. சரி, அந்த லைனை நான் விட்டுட்டு அடுத்த லைன் போறேன். இதை எழுதிங்க. நான் இங்கிலீஷ்ல சொல்ல, தமிழ்லையும் சொல்றேன். Your value, உன்னுடைய மதிப்பு, your value is not determined by your valuables. உன்னுடைய மதிப்பு நீ வச்சிருக்கிற ஏராளமான சொத்துகள்னால கூடுதுன்னு நினைக்காத. அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏராளமான பணமும் சொத்து இருந்தா என்னுடைய மதிப்பு கூடும்னு உலகம் சொல்லுது. ஆமா, அதுல நீங்களும் நானும் மாட்டிருக்கூடாது. Your value is not 29வது பேஜ்ல your value, மதிப்பு is not determined by your valuables. விளையாடப்பட்ட வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்க மதிப்பு கூடுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. That is wrong. God says the most valuable things things in life are not things. பொருள் அல்ல. தேவன் சொல்லுவது பொருள்னால அல்ல, உன்னுடைய குணத்தினால.
ஓகே, இனி நாலாவதாக ஐந்தாவது பாயிண்ட் இதோடு கூட நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது என்ன சொன்னாங்க? முதலாவது என்ன பார்த்தோம்? many people are driven by guilt, குற்ற உணர்வுனால. இரண்டாவது என்ன பார்த்தோம்? many people are driven by resentment and anger. மூணாவது many people are driven by materialism. Many people are driven by fear. நாலாவது materialism. ஐந்தாவது many people are driven by the need for approval. என்னை ஏற்றுக்கொள்ளணும். இந்தியாவில் இந்த ஜாதி பிரச்சனை இருக்கிறதுனால நம்முடைய ஜாதி சொல்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறோம் இல்லைங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, என் தம்பியை நான் ஒரு தடவை ஈரோடுல இருந்து பெருந்துறைக்கு பஸ்ல போகணும். என் பக்கத்துல ஒரு கடுக்கன் போட்டுட்டு சட்டை இல்லாம ஒரு செங்கிழமை உட்கார்ந்துருந்தான். 2 காதலுக்கு கடுக்கன். நான் அந்த செங்கிழவனுக்கு அந்த பக்கம், என் தம்பி மணி ராஜமாணி மணி இந்த பக்கம். அது என்னமா நான் என் சைஸ் பார்த்து என்கிட்ட பேசலையாட்டு இருக்கு. அப்ப நான் கொஞ்சம் சைஸ் இப்ப இந்த சைஸ் இருக்குல்ல, வேற மாதிரி சைஸ்ல இருந்தேன். அந்த பக்கம் தெரியும். என் தம்பி கேட்டான், சார் வகுப்பு என்னங்க? 9வது. என்ன விஷயம்? என்ன கேட்கிறாரு அவரு? ஜாதி. எந்த இந்தியாவில் பிறந்துட்டா அல்லது படிப்பு குறைவா இருந்தா, ஜாதி கீழ இருந்தா, வருமானம் குறைவா இருந்தா உடனே நமக்குள்ள என்ன வருகிறது? என்ன ஆவி வருகிறது? ஒரு செல்ஃப் பிட்டி ஆவி. அது தமிழ் என்னங்க? அதுக்கு செல்ஃப் பிட்டிக்கு என்ன தமிழ்? தாழ்மை மனப்பான்மை. தேங்க்யூ. தாழ்வு. ஆமா, நான் அவங்க மாதிரி இல்லைன்னா கருப்பு ரொம்ப கருப்பா இருந்தா. ஆனா many people are driven by அப்போ என்னை ஏத்துக்க மாட்டாங்களா, என் பேச்சை கவனிக்க மாட்டாங்களா, என்னைய முக்கியமாக்க மாட்டாங்களா. இப்ப இது சரியான இப்படிப்பட்ட எண்ணங்களால நாம வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நாம் வாழ வேண்டியது purpose driven by God. God's purpose தான் வாழ வேணும். Anyway, இந்த அப்ரூவலை பத்தி, they allow the expectation of parents, spouses, children, teachers, friends. பாருங்க, யாரெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? பெற்றோர்கிட்ட இருந்து நம்ம அப்ரூவல் எதிர்பார்க்கிறோம். ஸ்பௌசஸ்னாக்கா கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட. என் கணவன் என்னை ஏத்துக்க மாட்டாரா, என்னை மதிக்க மாட்டாரா, என் மனைவி என்னை மதிக்க மாட்டாரா, கணவன் மனைவிக்குள்ள அது வருகிறது. சில்ட்ரன் டீச்சருக்குள்ள, அந்த சில்ட்ரன் டீச்சரை பார்த்து, இந்த டீச்சர் அந்த பசங்கிட்ட நல்லா பேசுறாங்க, அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசுறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்ரூவல். ஈவன் சின்ன வயசுல இருந்து குழந்தைங்க அப்ரூவல். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா, என்னை மதிக்க மாட்டார்களா என்று ஏங்குகிற சின்ன வயசுல உருவாகிறது. Many adults are still trying to earn the approval of unpleasant parents. பெற்றோருடைய அப்ரூவல். Others are driven by peer pressure. 29வது பேஜ்ல கடைசி பேராகிராஃப். I don't know all the keys to success, but one key to failure is to try to please everybody. இந்த அப்ரூவல், எல்லாரும் என்ன ஏத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் பிரியமா நடக்க முயற்சி பண்ணுவாங்க. அது தவறு. மனிதனை பிரியப்படுத்தி தேவனை பிரியப்படுத்த முடியாது. தயவு செய்து அதை நீங்க புரிந்து கொள்ள வேணும். எல்லா மனிதரை பிரியப்படுத்தாதீங்க. சிலரை நிச்சயமா பிரியப்படுத்துவாங்க. ஆனா எல்லா மனிதரை பிரியப்படுத்த நினைக்கிறவர்கள் ஒருத்தரையும் பிரியப்படுத்த மாட்டார்கள், தாங்களும் பிரியமா இருக்க மாட்டார்கள். அதனால வசனம் இப்படி சொல்லுகிறதாகும், no one can serve two masters. அதாவது 6வதுல 5வதுல
மத்தேயு 6:24 இயேசு என்ன சொல்றாரு? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு, எல்லா மனுஷரையும் பிரியப்படுத்திட்டு அப்புறம் தேவனையும் பிரியப்படுத்துறது, தேவனையும் பிரியப்படுத்திட்டு எல்லா மனுஷரையும் பிரியப்படுத்துறது இம்பாசிபிள், முடியாது. அதனால முதல் தேவனை பிரியப்படுத்த வேண்டிய இடத்துல தேவனை பிரியப்படுத்துவோம், மனுஷரை பிரிய வேண்டிய இடத்துல மனுஷரை பிரியப்படுத்துவோம். அப்படி பிரிச்சுக்க தெரியும். இந்த இடத்துல தேவனை மாத்திரம்தான் பிரியப்படுத்துவேன், இந்த இடத்துல மனுஷர் தான் பிரியப்படுத்த வேணும், இந்த இடத்துல தேவன் என்று நீங்க அதை வகையறுக்க தெரியணும். எப்போதும் நம்பர் 1 அந்த டாப் லிஸ்ட்ல ஆண்டவர். முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு தேவனை தேடுகிற அப்படிப்பட்ட கிருபை. 5 நிமிஷம் இருக்கு, முடிக்க போறோம். அதனால God's purpose. நீங்களும் நானும் தாயின் கட்டில் உருவாகும் முன்னே தேவனுடைய சிந்தையில பிறந்தோம், தேவனுடைய திட்டத்துல இருந்தோம். அதனால இந்த பூமியில உள்ளளவும் the purpose driven God's purpose, தேவ சித்தத்தை செய்ய அவரா அந்த சித்தத்தினால தேவ திட்டத்தினால நாம் உந்தப்பட வேணும், நாம் தள்ளப்பட வேணும். driven by God's purpose. இப்ப நாம் கேட்ட அந்த 5 விதங்களிலே வழிகளில் நாம் உந்தப்படக்கூடாது, தள்ளப்படக்கூடாது, வாழ்க்கை அமையக்கூடாது. ஆண்டு சித்தமான அடுத்த இதே இந்த லெசன் முடியல, இதனுடைய செகண்ட் பார்ட் 30வது பேஜ்ல பாருங்க என்ன இருக்கு. செகண்ட் பார்ட், the benefits of purpose driven living. தேவனுடைய நோக்கத்தோட வாழும்போது அதனால வருகிற 5 நன்மைகளை குறித்து அடுத்த கிளாஸ்ல ஆண்டு சித்தமான செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு அதை பார்க்க போகிறோம். the benefits of purpose driven living. தேவனுடைய திட்டத்தினால, தேவனுடைய ஆண்டவரை பிரியப்படுத்துற நோக்கத்தினால நாம வாழும்போது அதனாலே நமக்கு கிடைக்கிற 5 நன்மைகள், பெனிஃபிட்ஸ் என்கிற அந்த 5 காரியத்தை செவ்வாய்க்கிழமை நம்ம சிந்திப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் 2 கைகள் எடுத்து ஸ்தோத்திரம் சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சித்தமானால் செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு சந்திப்போம். இந்த நேரத்துல கலந்து கொண்ட அத்தனை பேரையும், குடும்பங்களையும், உங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் பரிபூர்ணமா சந்தித்து இந்த கொரோனா நாட்கள்ல அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், இங்க இருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரையே பற்றி கொள்ளுவோம். ஃபைனல் பிரேயர். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றியப்பா. கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, சொப்பனங்கள் மூலம் அவரோட பேசுங்க, வசனங்கள் மூலம் அவரோட பேசுங்க, பரிசுத்தாவின் மூலம் அவரோட பேசுங்க, பரிசுத்தவான்கள் மூலமா அவங்களோட பேசுங்க. ஆண்டவரே, நீ ஆபிரகாமோட அடிக்கடி பேசணும், அற்புதமான தேவன். ஏசாயாவோட பேசுனவர், இயேசுவின் நாமத்துல எங்களோடு கூட பேசுங்க, பரிசுத்தாவின் மூலம் பேசுங்க, ஆசீர்வதிங்க. துதியும் கனமும் மகிமையும் அடுத்த முறை நாங்க சந்திக்கும் முறை நீ எங்களை நடத்த வேணும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.